வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ். இருக்கம் யார் பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுகவே பார்த்தீங்கன்னா எடப்பாடி அணியை இரண்டாக உடைய போகிறதா சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா பாஜக தலைவர் அண்ணாமலை தற்கொலைன்னு சொன்னதுக்கு போராட்டம் இல்லை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பாஜகவினர் எடப்பாடி பழனிசாமி சசிகலா பார்த்தீங்கன்னா பேப்பர் அவங்களோட உருவப்பொம்மையை வச்சு பார்த்தீங்கன்னா எரிக்கிறது அவங்கெல்லாம் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா பாஜக ஊழல் யார் யார் செஞ்சுருக்கான்னு நல்லா தெரியும். அதிமுக பீடியரில் அவங்களோட வழக்கெல்லாம் தூசி தட்டி எடுக்க போகிறதா சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா சசிகலா ஓபிஎஸ் இணைக்கிறது, கூட்டணிக்குள்ள வரமாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறது. முதல் என்ன சொல்லிட்டு இருந்தாரு, பாஜக தலைவர் அண்ணாமலையை மாத்திரம் நாங்க கூட்டணிக்குள்ள வருவோன்ற மாதிரி. இப்ப அதுக்கும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒத்து வர மாதிரியே இல்லை. இப்ப பாஜக தலைவர் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா லண்டன் போயிருக்காரு. ஸோ இப்பயாச்சும் வாங்கன்ற மாதிரி எடப்பாடி என்ன சொல்றாரு, முதல் மாத்துங்க, அதுக்கப்புறம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தலான்ற மாதிரி. முதல் மாற்ற சொல்லிட்டு மாற்ற விட்டுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்டணிக்குள்ள வராமல் போகிறது தான் எடப்பாடி பழனிசாமியோட ஒரு திட்டமாக இருக்குது. பட் அது பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே டெல்லி கணிச்சிட்டு இனி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வராட்டி அவங்களோட வழக்கு தூசி தட்டி எடுத்துலான்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி ஒரு 14 முன்னாள் அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா பாஜகவோட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. ஸோ அவங்கள வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு காய் நகர்த்த போகிறாங்க. டெல்லி என்ன சொல்கிறாங்க, எங்களோட கட்சி மாநிலத்தில் மாற்றுறதுக்கு நீங்கள் யார் சொல்கிறதுன்ற மாதிரி. இப்போ நீங்கள் பொதுச்செயலாளர் மாற்றினா தான் நாங்கள் கூட்டணி வைப்போம்னா நீங்கள் ஒத்துக்குவீங்களா, எடப்பாடி பழனிசாமி மாற்றினா தான் நீங்கள் கூட்டணிக்கு வருவீங்கன்னா நீங்கள் ஒத்துக்குவீங்களான்ற மாதிரி டெல்லி கேட்க இது மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா இப்போ பிரச்சனை போயிட்டுருக்கு. கோவையில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் போயிருக்காரு, மிகப்பெரிய வரவேற்பு. அதிமுகவினர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வரவேற்றுட்டு இருக்க ஒரு சூழ்நிலை. இப்போ எடப்பாடி அணியிலேயே உட்கட்சி மோதல் பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருச்சு. குமரகுருன்னு சொல்கிற ஒரு மாவட்ட செயலாளர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட சீட்டு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் ஏமாத்திருக்காரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவங்க மேலெல்லாம் நடவடிக்கை எதுக்கு எடுக்கலான்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. எடப்பாடியோட பதவியே பார்த்தீங்கன்னா கேரண்டி வாரண்டி இல்லாத பதவி. அப்போ அவருக்கே பார்த்தீங்கன்னா எப்படா பதவி காலியாகுன்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கும்போது மாவட்ட செயலாளர் மேலே பார்த்தீங்கன்னா அதனால தான் நடவடிக்கை எடுக்காமலே இருக்காரு. கிட்டத்தட்ட 1.5 கோடி மேலே பார்த்தீங்கன்னா எம்பி சீட்டு வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி வாங்கியிருக்காரு, 1.5 கோடி கிட்ட. ஆனால் எடப்பாடி பழனிசாமி இது மாதிரி நடவடிக்கை எடுக்காமல் பாதிக்கப்பட்டவர் மேலே பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுத்திருக்காருன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வெளியே இருக்குது. எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வாக்கே இல்லைன்றதுல இந்த ஒரு விஷயம் தெரியுது. எடப்பாடியை தற்கொலைன்னு சொன்னோன்னா மிகப்பெரிய லெவலில் போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லா முன்னாள் அமைச்சருக்கும் பார்த்தீங்கன்னா குதிச்சு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருந்தாங்க. சிவி சண்முகம் அமைதியாக இருந்தார், எஸ்பி வேலுமணியெல்லாம் பார்த்தீங்கன்னா அமைதியாகவே பார்த்தீங்கன்னா நல்லா சந்தோஷமாக இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி அட்டாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா யாருமே பதில் சொல்லவே இல்லை. இப்போ ஓபிஎஸ் சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி தங்கமணியெல்லாம் இருக்கதா சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு சப்போர்ட்டாக சிவி சண்முகம் இருக்கார், ஆனால் ஓபிஎஸ்ஸை இணைக்கணுன்ற மனநிலை தான் இருக்கார். ஸோ அப்படி இருக்க வரும்போது நியூஸ் ஜெயா இப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா இணைக்க மாட்டேன், இவங்கெல்லாம் ஓபிஎஸ் சசிகலா இணைக்க மாட்டேன்றதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபார்மாக இருக்க ஒரு சூழ்நிலை. இவங்கெல்லாம் இணைக்க சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்தம் கொடுத்ததன் விளைவு நியூஸ் ஜெயில பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நியூஸ் பெரிய லெவலில் வரதில்லை. ஓபிஎஸோட பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி சிவி சண்முகம் கை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நியூஸ் ஜெய பார்த்தீங்கன்னா வேலுமணி அதே மாதிரி சிவி சண்முகம் கட்டுப்பாட்டில் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி விஷயம் போயிட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமிக்கு நெருங்கிய வட்டத்தில் இருக்கவங்களே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு மனநிலையில் குறிப்பிட்டு சேலம் இளங்கோன்லாம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஆதரவு மனநிலைக்கு போயிட்டாரான்ற ஒரு எண்ணமே வர ஆரம்பிச்சிருச்சு. கோவையில் கூட பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அங்கே சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது மிகப்பெரிய லெவலில் அதிமுகவினர் கும்பலாக கூடியிருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா இந்த தென் மாவட்டங்களில் ஜெயிக்க முடியாததுக்கு முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி தான். எடப்பாடியை ஓபிஎஸ் நீக்காமல் இருந்தால் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மோசமான நிலைக்கு போயிருக்காது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. கட்சி பார்த்தீங்கன்னா 2026 ஆட்சி அமைச்சிருன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொன்னாலுமே அது சாத்தியம் இல்லை. ஏன்னா அதிமுக பார்த்தீங்கன்னா 2026 வரைக்கும் இருக்குமா இல்லையான்றதே ஒரு சந்தேகமாக தான் இருக்குது. 2026 பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய போட்டி விஜய் இந்த கட்சியெல்லாம் வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் டெல்லியும் பார்த்தீங்கன்னா எடப்பாடியோட வழக்கை தூசி தட்டி எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தயாராகிட்டாங்க. ஸோ முன்னாள் அமைச்சருக்கும் சிக்காததுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தவிர்த்துட்டு ஓபிஎஸ் சசிகலா இணையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இணைஞ்சா எடப்பாடி பழனிசாமின்ற ஒரு கட்சி அதிமுகன்ற ஒரு கட்சியை எடப்பாடி பழனிசாமி அழிச்ச பெருமை இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றிணைக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை ஒரு போயிட்டு இருக்கதா திவாகரனுமே சொல்லியிருந்தாரு. டிடி தினக்கு என்ன சொல்கிறாரு, 2026 வரைக்கும்லாம் கட்சி இருக்காதுங்க, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி காலி பண்ணி விட்ருவாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதிமுகன்ற ஒரு கட்சியில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இணையறதுக்கு ரெடியாக இருக்காங்க. டிடி தினகரன், திவாகர், சசிகலா, ஓபிஎஸ். இப்போ எடப்பாடி பழனிசாமி தான் சம்மதம் இல்லாமல் இருக்காருன்ற மாதிரி. எடப்பாடி என்ன சொல்கிறாரு, என்னைய கட்சி விட்டு நீக்கிட்டு நீங்கள் கட்சியை கைப்பற்றிட்டு போங்க, அது எனக்கு ஒன்றும் கவலையே இல்லை, எனக்கு பொதுச்செயலாளர் பதவி கூட வேணான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா
ஒரு அந்த எல்லைக்கு போயிட்டார். ஸோ என்னோட தயவு இல்லாமல் நீங்கள் ஜெயிக்க முடியாது. இப்போ ஓபிஎஸ் எப்படி நீக்கி வந்து தென் மாவட்டங்களில் அடி வாங்குச்சோ அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி நீக்கினா கொங்கு மண்டலத்தில் அடி வாங்குன்ற மாதிரி தான் விஷயம் போயிட்டுருக்கு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா யாருமே டெல்லியில் இருக்க யாருமே பார்த்தீங்கன்னா எடப்பாடி இல்லாத அதிமுக விரும்பவே இல்லை. ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வேலுமணியை கொண்டு வரலாம்ன்ற மாதிரி எண்ணத்தில் இருந்தாலுமே வேலுமணிக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கா, எடப்பாடி பழனிசாமி மாதிரி நம்ம அவரையும் வளர்த்து விட்டு அவரும் நம்மளுக்கு துரோகம் பண்ண தயங்க மாட்டேன்ற ஒரு எண்ணத்தில் தான் இருக்காங்க. ஸோ எடப்பாடியோட வழக்கு தூசி தட்டி எடுக்கலாம்ன்ற ஒரு எண்ணத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட வழக்கு இருக்குது. டெண்டர் வழக்கு பார்த்தீங்கன்னா விஸ்வரூபம் எடுக்குன்றாங்க. ஸோ இந்த டெண்டர் வழக்கில் பார்த்தீங்கன்னா நெருக்கடி கொடுத்தா எடப்பாடி பழனிசாமிக்கு வழிக்கு ஒரு வாரம் கேட்டீங்க, வழிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. எடப்பாடி பழனிசாமியோட நோக்கம் பார்த்தீங்கன்னா சிறுபான்மை ஓட்டு கிடைக்கும்ன்ற மாதிரி. ஸோ இப்போ திமுகவும் பாஜகவும் ரகசிய கூட்டணி இருக்கான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி எப்படியாச்சும் பார்த்தீங்கன்னா சிறுபான்மை ஓட்டை இங்கிட்டு கொண்டு வந்துடலாம்ன்ற எண்ணத்துல தான் இருக்காரு. எந்த நிலையும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறதுக்கான தயார் நிலையில் இருக்கதா சொல்றாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மாஜிக்கள் நிறைய வழக்கில் சிக்கியிருக்காங்க, அவங்களுக்கு சிக்கல் இருக்க ஒரு சூழ்நிலை. விஜய் போன்ற புது கட்சிகளை வந்து பார்த்திங்கன்னா நெருக்கடி கொடுக்குன்றாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய அதிமுக உறுப்பினர்களே பார்த்திங்கன்னா இந்த கட்சி தேராதுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு எண்ணத்துக்கு வந்து மாற்று கட்சிக்கு விஜய் போன்ற கட்சிக்கு மாறுறதுக்கான ஒரு கையில் எடுத்து இருக்காங்க. இதை வித்து பார்த்திங்கன்னா திமுகவும் பார்த்திங்கன்னா விஜய் கட்சினால் நம்மளுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கான்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு தனியார் ஒரு அமைப்பு வச்சு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஆய்வு பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ விஜய்க்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு போட்டி வச்சா யார் ஜெயிப்பாங்கன்ற மாதிரி ஒரு கருத்து கணிப்பெல்லாம் வந்து பார்த்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா விஜய்க்கு அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா 10% ஓட்டு இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ திமுகவுக்கு பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பாதிப்பு இல்லைன்ற மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த கருத்து கணிப்பெல்லாம் வெளியே இருக்குது. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா திமுக தலைவர் பார்த்திங்கன்னா இந்த வெளிநாட்டு பயணத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த ஒரு கருத்து கணிப்புலாம் வந்து என்னென்ன அமைப்புகள் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேதர் பண்ணிட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக போயிருக்கதா சொல்கிறாங்க. அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலினை பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கிறதுக்கு சீனியர்கள் கொஞ்சம் தயக்கம் காணுங்கிற அந்த தயக்கத்தை பார்த்தீங்கன்னா போக்குறதுக்கு புது மாவட்ட செயலரை பார்த்தீங்கன்னா உருவாக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா முயன்றுறாங்க. அதிமுகவில் 2 சட்டமன்ற தொகுதிக்கு மாவட்ட செயலர் மாதிரி பார்த்தீங்கன்னா திமுகலையும் கொண்டு வந்துடலாம்னு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. இளைஞர்களை பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து களமிறக்கி விட்டுடலாம்னு சொல்கிற மாதிரி இப்போ துரைமுருகன் போட்டவங்க சீனியர்கள் அவங்களும் அசைக்க முடியாது. ஸோ வட மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா செல்வாக்கான நபர் நம்மளுக்கு தெரியும் கலைஞரோட பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா நீண்ட பயணம் வந்து பயணிச்சிருக்காரு. இப்போ திமுகவில் ஒரு சீனியர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெரியும் துரைமுருகன் தான், வேறு யாருமே இல்லை. அப்படி இருக்கும்போது தலைமைக்கும் அவருக்கும் ஒரு சின்ன உரசல் இருந்துச்சு, அதை சரி பண்ணிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா வெளிநாடு கிளம்புற வந்து ஸ்டாலினுக்கு பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து ஒரு மன வருத்தம் இருந்துச்சு. துரைமுருகன் நம்ம மேலே கோபமாக இருக்காரான்ற மாதிரி. ஸோ பேர் போட்டுக்கு வரமாட்டாரான்ற ஒரு எண்ணத்தில் இருந்தாங்க. ஏன்னா வந்து ஒரு சில ஆலோசனைக்கு பார்த்திங்கன்னா துரைமுருகன் வரல, அதனால வந்து ஏர்போர்ட்லேயும் நம்ம வழி அனுப்ப வரமாட்டான்ற ஒரு எண்ணத்தில் தோண ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி துரைமுருகன் பார்த்தீங்கன்னா மன வருத்தத்தில் இருக்க தெரிஞ்சுக்கிட்டு அவரை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கப்புறம் சமாதானப்படுத்த அப்புறம் தான் துரைமுருகனே பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு வந்ததா சொல்கிறாங்க. ஸோ உட்கட்சியில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இப்போ விஜய்க்கு ஆரம்பிச்சிட பார்த்தீங்கன்னா இந்த மாநாட்டுக்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள், நிறைய முன்னாள் அமைச்சர்கள் இணைய போகிறதா சொல்கிறாங்க. இப்படி முன்னாள் அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா வரிசையில் பண்டோட்டி ராமச்சந்திரன் ஓபிஎஸ் அணியில் இருக்க அரசியல் ஆலோசனையாளரே போய் இணைய போகிறதா தகவல் இருக்குது. பட் பண்டோட்டி வேணான்ற மாதிரி விஜய்க்கு அறிவுரை சொல்கிறாங்க. ஏன்னா வந்து அவருமே வந்து ஒரு குழு அமைச்சு பார்த்தீங்கன்னா இதை யார் யார் இணைக்கலாம் யார் யார் இணைக்க வேணான்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்காரு. பண்டோட்டி பார்த்தீங்கன்னா அவர் ராமச்சந்திரன் நிறைய கட்சி மாறி இருக்காரு, அவர் மேலே ஏகப்பட்ட கெட்ட பேர், அவர் கட்சி மாறிடுவான்ற மாதிரி ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்காங்க. எல்லா கட்சியும் காலி பண்ணுறது தான் அவர் வேலைன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தையும் அவர் போட்டு வச்சனால அதே மாதிரி பாஜக கலந்து யார் இணைஞ்சாலும் வேணான்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா விஜய் போயிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அரசியலில் 2026 மிகப்பெரிய லெவலில் சவாலாக எல்லா கட்சிக்கும் இருக்குன்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் லைக் ஷேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.